வாங்க அன்பு கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதே போல் புதனை ராசியின் அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான நட்சத்திர நிலைகள், அதே போல் கிரக மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் என்று எல்லாவற்றையும் இந்த மாதத்துக்கு நம்ம இங்கு பார்ப்போம். கன்னியை பொறுத்தவரை கன்னியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசிஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு தொழில்ஸ்தானத்தில் புதன், குரு சுக்கிரன் லாபஸ்தானத்தில், சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி கிரக நிலைகள் வலம் வரப்போ உங்களுக்கான என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 4 கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அது என்னென்ன கிரக மாற்றங்கள் எப்பொழுது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்தோட தொடக்கத்தில் பொறுத்த வரைக்கும் 3/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே லாபஸ்தானத்திற்கு மாறார் உங்க ராசியின் அதிபதி. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட நடுப்பகுதி 17/8/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு 2 கிரகநிலை மாற்றங்கள் இருக்கிறது. ஒன்று 21/8/2025 அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிறது. 25/8/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த உங்கள் ராசியின் அதிபதியான புதன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. இப்படி மாறுறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது, அதே போல் இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான அளவுக்கு கிடைக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்காது, ஆனால் எதிர்பார்த்தது சரியான நேரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார் எல்லாருமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை செய்வாங்க. இப்படி உதவிகளை செய்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான போக்கும், அதே போல் முன்னேற்றத்திற்கான வகைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே இருக்குது. எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த கால நேரத்தில் நடக்க போகுது. எதிர்பார்த்த தகவல் உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, வெளியூர்லேயே இருந்தாலும் சரி, அதே போல் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தார், நண்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலையும் உங்களோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் போது, இப்போ இப்படி மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் உயர போகிற நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறப்ப, மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் பேசுறது நல்லது. ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் உங்கள் கோபத்தை தூண்டுற வகையில் நடந்துக்குவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரத்து பொறுத்த வரைக்கும் நான் முன்பே சொல்லியிருந்தோம், பணவரத்து பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பணவரத்து இப்படி மிகச்சிறப்பாக இருக்க நேரத்தில் உங்களோட தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். முன்னேற்றத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் விருத்திக்கும் இந்த நேரம் காலமும் சரியான நேரமாக இருக்குது. அதே போல் அரசாங்க மூலியமாக கிடைக்கும் நன்மைகள், சாதகங்கள், பாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதுவரை நிலுவையில் இருந்த பணங்கள், அதே போல் பொன் பொருள் எல்லாமே நிலுவையில் இருந்திருக்கும். அந்த நிலுவையில் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்த மாதிரியே எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலைக்கு செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் என்ன நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சோர்ந்த மனநிலையோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுற காலமும் நேரமும் வந்துருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வர்றதுக்கான காலமும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விழா கோலம் போன்ற சூழ்நிலை நிலவு பகுதி. இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளாலையும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாலையும் அதிகமாக
உருவாக போகுது. கணவன் மனைவி, குறிப்பாக கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் தீர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை நீடிக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சு. இப்படி குழந்தைகள் அதே போல் கணவன் மனைவி இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்திலையும் பெற்றோர்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெரிய மகிழ்ச்சிகளை கொண்டு வரப்போகுது. இதனால் உங்களுக்கு சிறப்பான மனநிலை உருவாக போகுது. உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை சொன்னபடி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்கிறதுக்கான மனநிலையில் இப்போ இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சொல்லுங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த கால நேரத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை பிரிந்து சென்றவங்க இருக்காங்க இல்லையா, உங்களை புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு சென்றவங்க எல்லாருமே உங்களோட சேர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு. நீங்கள் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம் கூட அவங்களே வந்து சேர்றதுக்கான காலமும் நேரமும் கிரக நிலையும் உங்களுக்கு இருக்குது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நிதானமாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% நன்மைகள் கிடைத்தா நீங்கள் நிதானமாக செயல்படுறப்போ 120லேருந்து 150% நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்க சூழலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க சண்டைகளில் நுழையிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த கால நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுறப்ப அது வந்து உங்களுக்கே பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வர்றது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் அடைய போகிறீங்க. அதற்கு பல்வேறு உதவிகளை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகமாக செலுத்தணும். அப்படி செலுத்துகிறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரும். அதே போல் உங்கள் நண்பர்கிட்ட பழகும் போது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே போல் பரிகாரங்கள், இந்த கால நேரத்தில் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணனை வணங்குறது ரொம்பவே நல்லது. அதே போல் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கா இல்லையா, அவருக்கு என்னென்ன வந்து சிறப்பு இருக்கோ அது எல்லாமே சிறப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் வந்து சிந்திச்சு செயல்படுவாங்க. கிருஷ்ணனை போல் நீங்கள் வந்து புத்தி கூர்மையோடு இருப்பீங்க. ஆயுதத்தை எடுத்து சாதிக்கிறதோட நீங்கள் வந்து உங்கள் புத்தி கூர்மையால் சாதித்தது தான் அதிகம். அந்த கிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பெருமாளை வந்து குறிப்பாக சனிக்கிழமைகளை நீங்கள் வணங்குறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளை வணங்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா துளசி இலையை வைத்து வணங்குறப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்திலையும் இந்த நாட்களையும் சிறப்பு நிறைய கிடைக்கும். அதே போல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 23, 24, 25 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 16 இந்த 2 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பொது பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் தொடங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சரியான ஆலோசனையோட, அது மட்டும் இல்லாமல் சரியான திட்டங்களோட செயல்படுத்துறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படி சரியான சிந்திச்சு சரியான வழியில் செய்கிறப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்குது. வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் உதவிகளை அதிகமாக செய்வாங்க. அதே போல் வந்து உங்கள் வாழ்க்கை துணையையும் சேர்த்து நீங்கள் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இப்படி தொழில் விருத்தி எல்லாமே இருக்கிறதுனால வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக செய்கிறப்பையோ இல்லை விரிவாக்கம் செய்கிறப்பையோ உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசோர்வு உருவாகலாம். ஆனால் உங்களோட தொழில் விருத்தி அடைவதை பார்த்து அந்த மனசோர்வு நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் எந்த தொழிலானாலும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் செயல்படுறது நல்லது. பார்ட்னர்ஷிப் வச்சா கூட அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ரோல் என்ன இருக்குது, அதே போல் நீங்கள் அந்த பிஸ்னஸ் நல்லா தான் போகுதா அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்க சூழலில் நீங்கள் எதை செஞ்சாலும் நேரடியாக அதில் வந்து உங்களோட வேலையோ உங்களோட தாக்கமோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அதில் செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள்ங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே போல் புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம். அஸ்தம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, இல்லை அதை தவிர்க்கிறது நல்லது. ரொம்பவே அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வந்து கொடுத்து வாங்குறத வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அதை தவிர்க்கிறது ரொம்பவே இந்த கால நேரத்தில் நல்லது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை பாதியை தவிர்க்கலாம். இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நானும் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய பேர்த்திட்ட பணம் வேறு என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, அவங்க யாருமே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருந்த சூழ்நிலை மாறப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் அதே போல் வராதுன்னு நினச்சது கூட நீங்கள் கேட்காமலே தானாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் தொழில்கள் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த சிறு தொழில்கள் இந்த கால நேரத்தில் நிறைய பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான லாபமும் முன்னேற்றமும் வர்றதுக்கான காலம் நேரம் இப்போ அப்படின்னு சொல்லலாம். உங்கள் உடன் பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்களால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து சேரும். அந்த நன்மைகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லாபகரமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான மனநிலை இந்த லாபத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் வரப்போது. அதே போல் பண வரவு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்ப சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கான கடைசி நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க, இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ வந்து மாறப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இழுத்தடிச்சவங்க கூட இப்போ பணத்தை சரியாக கொடுக்கறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்படி தடைகளும் தாமதங்களும் வருதே, அந்த புதிய முயற்சிகள் நான் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த சிறு சிறு தடைகள் தாமதங்கள் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து உங்களை ஏற்றம் அடைவதற்கான ஒரு கருவியாக பார்க்கப்படுற வேலையில் சிறு சிறு தாமதங்கள் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு செய்கிறதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாடிக்கையாளரை கவர நீங்கள் வந்து புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்துவீங்க. புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் வரும். சிறப்பான ஏற்றங்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழிலை விருத்தி பண்ணுறது, அதே போல் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போய்ட்டு இருந்தால் அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அது எல்லாமே நிறைய கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கணும்னா இன்னும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறப்போ அந்த ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடன் சுமைகளை அதிகரிக்க வேண்டாம், அது தேவையில்லா பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்கள் வந்து கடன் சுமைகளை கொஞ்சம் இந்த கால நேரத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதை விரிவுபடுத்தினா கடன் சுமை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. உங்கள் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவரத்துக்கான வாய்ப்புகளே இந்த கால நேரத்தில் உங்களோட நட்சத்திரம் கிரக நிலைகளை பார்க்குறப்போ அதிகமாக இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படுறது மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கனால நீங்கள் சிந்திச்சு செயல்படுறப்போ என்ன ஆகுனா அந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது பன்மடங்காக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பித்தாலும் அது வந்து இந்த கால நேரத்தில் நல்லதான். ஆனால் அதில் வந்து உங்கள் பங்கு என்ன இருக்குது, அதே போல் அதில் என்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கணக்கு வழக்குகளை சரி பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இப்படி கணக்கு வழக்குகளை சரி பார்த்து வச்சுக்கிறப்ப என்ன ஆகுனா தேவையில்லா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும்.
இந்த மாதத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அருளால் புதன் அருளாலையும் உங்களுக்கு ஏற்றம் 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 அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படவில்லை. இதே போல் வந்து 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், தினப்பலன்கள், அதே போல் வந்து வார பலன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ராசி நட்சத்திர பலன்களை எல்லாத்தையுமே உங்கள் வந்து வீடு தேடி நாங்கள் கொண்டு வரோம். இத்தோடு நம்ம இந்த காணொலியை